ஏவண்டி சும்மா இட்லி ஊற்றிட்டு ஆ கொஞ்சம் வேர்க்கடலை சட்னி அரைச்சிடுவா. வேர்க்கடலை சட்னியா? வேணாம்மா, நீ வந்துட்டு மணி 9 ஆயிடுச்சு இல்லை? இப்போ எதுக்கு தேவையில்லாம காலையில் வச்ச சாம்பார் இருக்குல்ல? உங்களுக்கு தான் அது பிடிக்காது இல்லைங்க. நான் ஒரு பக்கம் இட்லியை ஊற்றிட்டு ஆ அந்த பக்கம் உங்களுக்கு பிடிச்ச ஆந்திரா ஸ்டைலில் காரமாக வேர்க்கடலை சட்னி பண்ணி தரேன். சட்னிக்கு தேவையான வேர்க்கடலை, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், புளி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பக்கம் இட்லியை ஊற்றிட்டு இன்னொரு பக்கம் கடாயை வச்சு வேர்க்கடலையை வறுத்து நல்லா எடுத்துகிட்டு அதுலேயே கொஞ்சம் எண்ணெயை விட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் புளி எல்லாத்தையும் வதக்கி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஆற விட்டுடலாம். வதக்கி எடுத்த கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சட்னி தாளிக்கிறதுக்கும் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஆற வச்சது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி இந்த தாளிச்சதை சேர்த்தாக்கா ஆந்திரா ஸ்டைலில் வேர்க்கடலை சட்னி சூப்பராக இருக்குங்க. இது காரமாக புளிப்பாக நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்து அரைக்கணும், மறந்துடாதீங்க.